வெல்கம் பேக் டு த ஷோ. ரொம்ப ஒரு அருமையான பாடல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம பீச்னால எல்லோரும் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் பீச்சில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களும் வியாபாரம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி என் கூட ஒரு குட்டி பையன் வந்து சுண்டல் வித்துட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்றத பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உன் பேர் சொல்லுப்பா. சையத் அப்துல் ரஹ்மான். சரி, ஓகே. நீ எத்தனை வருஷமாக இந்த சுண்டல் வித்துட்ருக்க? 3 வருஷமா. 3 வருஷமா. படிக்கிறியா? 8வது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? எத்தனாவது ரேங்க் எடுப்பு? ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுப்பீங்களா? எந்த ஸ்கூலில்? ரெசன் ஸ்கூல், ஹை ஸ்கூல். சரி, ஓகே. இது வந்து எப்போ சண்டேஸில் மட்டும் சுண்டல் வைப்பீங்களா இல்லை? காலைல வந்து ஊற வச்சிருவேன், ஒரு சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவேன். டெய்லி வியாபாரம் பண்ணுவீங்களா? இன்றைக்கும் ஒரு நாள் கொண்டு லீவில். சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கெலாம் எப்போ உட்காந்து படிப்பீங்க? டைமிங்லாம்? ராத்திரி படிப்பேன் உட்காந்து. ராத்திரி ஃபஸ்ட்டு சாயந்தரம் 7 மணிக்கெலாம் முடிஞ்சிட்டு 8 மணிக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஹோம்ஒர்க் என்ன ஊற்றுறான் எழுதி படிச்சுட்டு எல்லாம் எழுதி முடிச்சிட்டோன்னே போயிடுவேன். உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கா சுண்டல் முடிச்சுட்டு படிச்சுட்டு படுக்கிறதுக்கெலாம்? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. சரி, உங்ககிட்ட வந்து சுண்டல் வாங்கிட்டு காசு கொடுக்காம சண்டை போடுறவங்க இல்லை காசு கொடுக்காம போனவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த அண்ணன்கிட்ட வியாபாரம் பண்ணுறாங்க அண்ணா, பெரிய அண்ணங்கிட்ட சொன்னால் அவங்க புரிய வச்சு காசு வாங்கி கொடுத்துருவாங்க. எதனால உங்ககிட்ட காசு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க? குடிச்சிட்டு. ஓஹோ. குடிச்சிட்டு எதுவும் அவங்க ஏதோ ஒரு போதையத்தில் இருந்துட்டு காசே கொடுக்க மாட்டாங்க சுண்டல் எடுத்துட்டு. அப்புறம் வேறு அண்ணன்கிட்ட சொல்லி காசு வாங்கி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இந்த சுண்டல் விற்ற காசில் நீங்கள் உங்கள் சினிமா, டிவி ஏதாவது பார்ப்பீங்களா? வீட்டில் தான் பார்ப்பேன். வீட்டில் தான் கொடுப்பீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது செலவு பண்ணிக்குவீங்களா அந்த காசில்? 10 ரூபா. டெய்லி 10 ரூபாய் எடுத்துப்பீங்களா? அந்த 10 ரூபாயில் என்ன நீங்கள் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லை புக்கு, நோட், பென்சில் வாங்குறதுக்கு சேர்த்து வைப்பீங்க? சாக்லேட் வாங்கி சாப்பிடுவீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். ரொம்ப பிடிச்சமான பாடல் இது? துப்பாக்கிலேருந்து. சரி நேர்களே, ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே படிக்கிற ஒரு அழகான ஒரு பையன்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் துப்பாக்கி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வருது, பார்க்கலாம்.